நிலத்தடி எதிரி இலக்குகளை கூட அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பதுங்குக்குடி ஏவுகணைகளை இந்தியா உருவாக்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள இந்த மேம்பட்ட ஆயுத அமைப்பை உள்நாட்டிலேயே தயாரிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இந்த மிகப்பெரிய திட்டத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது. இந்த புதிய வகை 7500 கிலோ எடையுள்ள பதுங்குக்குழி ஏவுகணை போர் முனையை சுமந்து செல்ல முடியும் என்றும் இது 80 முதல் 100 மீட்டர் ஆழம் வரை தரையில் ஊடுருவி பின்னர் வெடித்து நிலத்தடி இலக்குகளை முற்றிலுமாக அழிக்க முடியும் என்று இதன் தொடர்புடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2024-2025 நிதியாண்டில் ரூபாய் 22.8 லட்சம் கோடி சரக்கு மற்றும் சேவை வரி வசூலானதாக மத்திய அரசு தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 2020-2021 நிதியாண்டில் ரூபாய் 11.37 லட்சம் கோடியாக இருந்த ஜிஎஸ்டி வசூல் 2024-2025 நிதியாண்டில் இரட்டிப்பாகி ரூபாய் 22.8 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. 2017 ஜூலை 1 தொடங்கப்பட்ட ஜிஎஸ்டி 8 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இதுகுறித்த செய்திக்குறிப்பை மத்திய அரசு வெளியிட்டது. அதில் கடந்த 2017 ஜிஎஸ்டி தொடங்கப்பட்டதிலிருந்து அதன் வருவாய் மற்றும் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் நடக்கும் தீவிரவாதத்தை சட்டப்பூர்வ போராட்டம் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் கடற்படை அகாடமியில் நடந்த பயிற்சி நிறைவு விழாவில் பேசிய அந்நாட்டின் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசிம் முனீர், ஜம்மு காஷ்மீரில் நடப்பது பயங்கரவாதம் அல்ல, சட்டப்பூர்வமான சுதந்திர போராட்டம் என்று தெரிவித்தார். மேலும் காஷ்மீர் மக்களின் சுய நிர்ணய உரிமைக்கான போராட்டத்தில் பாகிஸ்தான் எப்போதும் துணை நிற்கும் என்று உறுதியளித்தார். ஐநா தீர்மானங்கள் காஷ்மீர் மக்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப காஷ்மீர் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காண பாகிஸ்தான் வலுவான ஆதரவாளராக இருக்கிறது. நமது அண்டை நாடு எதிர்காலத்தில் ஏதேனும் தாக்குதல் நடத்தினால் அதற்கு தக்க பதிலடி தரப்படும் என்று எச்சரிக்கை விடுத்து பேசினார். காசாவில் உள்ள ஓட்டலை தாக்கியதுடன் உணவு தேடி வந்த மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 74 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலிய படைகள் காசாவில் கடலோர ஓட்டலில் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 30 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் போரினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் தங்களுக்கு தேவையான உணவு உதவியை பெற முயன்றபோது துப்பாக்கிச்சூட்டில் 23 பேர் கொல்லப்பட்டனர் என்று அங்குள்ள சுகாதார அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுபோன்று பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொத்தம் 74 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்டில் கடந்த சில நாட்களாக நீடிக்கும் பலத்த மழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஜார்க்கண்டில் பலத்த மழை காரணமாக சிங்பூம், சராய்கேலா, கார்ஸ்மான் மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத சூழல் உள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளூர் நிர்வாகம் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றன. இதன் எதிரொலியாக அண்டை மாநிலமான ஒடிசாவின் பாலசோர், மயூர்பஞ்ச் மாவட்டங்களில் உள்ள ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதையொட்டி இவ்விரு மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள மாநில அரசு தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் மருந்து ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தின் பாஷை மைலாரம் தொழிற்பேட்டையில் சிகாச்சி மருந்து ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் நேற்று உலை வெடித்து பயங்கர விபத்து ஏற்பட்டது. சம்பவம் நிகழ்ந்த நேரத்தில் ஆலையில் 90க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர முயற்சிக்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் சம்பவ இடத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் அருகேயுள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இதில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் இறந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மெயில் மற்றும் விரைவு ரயில்களுக்கான பயண கட்டணத்தை உயர்த்தி ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் மெயில் மற்றும் விரைவு ரயில்களில் சாதாரண வகுப்புகளுக்கான கட்டணம் கிலோமீட்டருக்கு 1 காசும், குளிரூட்டப்பட்ட வகுப்புகளுக்கு கிலோமீட்டருக்கு 2 காசும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. ரயில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ள தகவலை ரயில்வே அதிகாரிகள் கடந்த ஜூன் 24 வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது ரயில் மற்றும் வகுப்புகள் வாரியான கட்டண அட்டவணையுடன் கூடிய அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை நேற்று வெளியிட்டுள்ளது. தமிழகத்திற்கு நபார்டு வங்கிகளின் சார்பில் வழங்கப்படும் பயிர்க்கடன் மீண்டும் 4290 கோடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று
கூட்டுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தியுள்ளதாக தமிழ்நாடு கூட்டுறவு அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற மாநில கூட்டுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு கூட்டுறவு அமைச்சர் KR பெரியகருப்பன் கலந்து கொண்டு தமிழக கூட்டுறவுத்துறை செயல்பாடு குறித்து விளக்கினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2023-2024 ஆண்டில் நபார்டு வங்கிகளின் சார்பில் வழங்கப்படும் பயிர்க்கடன் 4290 கோடி ரூபாயில் இருந்து 2024-2025 நிதியாண்டில் 2825 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் மற்றும் தானிய வகைகள் சேமிப்பு கிடங்குகள் கூடங்களுக்கு வழங்கப்படும் மானியம் 33% வழங்கப்பட்டு நிறுத்தப்பட்ட நிலையில் அதனை மீண்டும் வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். 25 வகையான கடன்கள் எந்த மாநிலத்திலும் இந்த அளவிலான கடன்கள் கொடுக்கப்பட்டார். ஒரு சில மாநிலங்களில் பயிர் கடன்களோடு நகை கடன் கொடுப்பதைத்தான் அதிகமாக செய்வார். ஆனால் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் பயிர்க்கடன் வழங்குவது நகை கடன்களோடு மட்டுமல்லாமல் நலிந்த பிரிவினருக்கு அவர்களை பொருளாதாரத்தில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி கடன் வழங்கப்படுகிறது. இந்திய விண்வெளி பொருளாதாரம் 6 ஆண்டுகளுக்குள் 10 மடங்கு உயரும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுவை மண்டல கிளை புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை துறை சார்பில் இந்திய பொது நிர்வாக தென்மண்டல மாநாடு நேற்று நடைபெற்றது. நிர்வாகம் மேலாண்மை அமைப்பு ரீதியான சீர்திருத்தத்தில் இந்திய எண் மையம் தலைப்பில் புதுவை மத்திய பல்கலைக்கழக கலாச்சார மையத்தில் நடைபெற்ற மாநாட்டை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தற்போது $8 மில்லியன் உள்ள நிலையில் இது அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் 10 மடங்காக உயரும் என்றும் இந்திய பொருளாதாரம் உலக அளவில் 3வது இடத்திற்கு வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கும் தெலுங்கானா பாஜக MLA டி ராஜா சிங் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சரும் மாநில பாஜக தலைவருமான கிஷன் ரெட்டிக்கு ராஜா ராஜினாமா கடிதம் எழுதியுள்ளார். அதில் மாநில பாஜக தலைவர் பதவிக்கு புதிய நபரை நியமிக்க எடுக்கப்பட்டுள்ள முடிவு பெரும் அதிர்ச்சியும் அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் பெரும் சோகத்துடன் நான் பாஜக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நான் பாஜக MLA இல்லை என்பதை தெலுங்கானா பேரவைத் தலைவரிடம் தெரிவித்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.